ஸ்தியாவான் பயணம் மீண்டும் தொடருது. ஸோ இன்றைக்கி சுங்காய் வாங்கி எஸ்டேட் சொல்கிற ஒரு இடத்துக்கு போகிறோம். இந்த இடத்த தாண்டி போகிறதா இருந்தால் ஒரு செக் போஸ்ட்டை தான் கடந்து போகணும். ரொம்ப தொலைவாக ரொம்ப மறைவாக இருக்கிற ஒரு ஆலயம் தான். இந்த ஆலயம் முன்பு ஒரு பெரிய பேர் வாய்ந்த ஆலயம். காரணம், இந்த எஸ்டேட்டை சுற்றி இடத்துல ஒரு 70லேருந்து 100 குடும்பம் இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆலயம் ஸ்ரீ சிவமுன்னீஸ்வரர் ஆலயம், சுங்காய் வாங்கி எஸ்டேட், ஸ்தியாவான் பேரா. இந்த ஆலயத்தை உருவாக்குனது குப்புசாமி அண்ணனோட தகப்பனார் தான். தற்பொழுது இந்த ஆலயத்தை மேனேஜ் பண்ணுறது தண்டாயுதபாணியோட மேனேஜ்மெண்ட் தான். இந்த ஆலயத்துக்கு பல சிறப்பான விஷயங்கள் இருக்குது, பல வினோதமான கதைகளும் இருக்குது. இந்த ஆலயத்தை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக தண்டாயுதபாணியோட மேனேஜ்மெண்ட்டு உத்தரவு கேட்டுட்டு உள்ளுக்கு வரலாம். இந்த வேலையில் ஒரு பொடி மண்ணை கொடுத்த இந்த கோவில் நிர்வாகத்துக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கோம். முதல் முறையாக ஒரு இடுகாட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுக்க வந்திருக்கோம். இந்த ஆலயத்தோட பேர் ஸ்ரீ முன்னீஸ்வரர் ஆலயம், சுங்காய் வாங்கி எஸ்டேட், ஸ்தியாவான் பேரா. குப்புசாமி அண்ணன் இந்த ஆலயத்துக்கு ஒரு 7 வருஷமாக தலைமை தாங்கி இருந்தது. அதே நேரத்தில் இந்த ஆலயத்தோட கதைகளை கேட்கும் போது கூஸ்பாமாக இருந்துச்சு. நம்ப முடியாத ஒரு விஷயம். ஆனால் என்ன பண்ணுறது, நம்பி தான் ஆகணும். இந்த வேலையில் இந்த ஆலய மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவிச்சுக்கும். 162வது ஆலயம் மலைக்கோவிலில் கொடி கொண்டு அருளும் தேவி ஸ்ரீ கைகூடல் கருமாரியம்மன் ஆலயம், கெலாங் புயூ அயர்தாவார் பேரா. இந்த ஆலயத்தோட பேரே மிக நீளமாக தான் இருக்குது. அதே நேரத்தில் இந்த ஆலயத்துக்கு போகிற பயணமும் மிக தூரமாக தான் இருக்குது. ஒரு கோழி பண்ணையை தாண்டி தான் போனோம். முன்பு பஸ் பிடிச்சிட்டு நிறைய பேர் வந்த ஒரு இடம். இந்த இடத்துக்கு வந்தால் ஆட்டோமேட்டிக்கலாக கை கூடி அம்மனை வணங்கும்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்குது. நான் வரும்போது இந்த கோயில் அடைப்பட்டது. அதே நேரத்தில் கோயில் புதுசாக ரெனோவேஷன் செய்யப்பட்டு இருக்காங்க. இந்த கோவிலுக்கு உண்டான அருளும் இந்த கோயிலுக்கு உண்டான அம்சமும் பல கதைகள் இருக்குது. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றியை தெரிவிச்சிருவேன் ஒரு படி மண்ணை கொடுத்ததுக்கு. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தானமும் அல்லது நன்கொடை கொடுத்து இந்த கோவிலோட வளர்ச்சியில் நீங்களும் பங்கு எடுத்துக்கலாம். இந்த கோவிலுக்கு உண்டான அம்சம் பல ஊரில் பல கதைகள் சொல்லப்பட்டிருக்கு. நிறைவேறாத ஆசைகள்லாம் கண்டிப்பாக இந்த இடத்துல நிறைவேறும் சொல்லப்பட்ட கதைகளும் இருக்குது. அதே நேரத்தில் வரலாறும் இருக்குது. இந்த மரத்து அடியில் இருக்கிற ஒரு பொடி மண் எடுக்கும் போது இந்த பூமியோட வைப்ரேஷனால் ஃபீல் பண்ண முடிஞ்சு. ஆகையால் இந்த ஒரு கோவிலை கண்டிப்பாக விசிட் பண்ணணும்னு சொல்லிட்டு பொதுமக்கள் நான் கேட்டுக்கிறேன். அதே வேளையில் நம்ம குப்புசாமி அண்ணனுக்கு நன்றி தெரிவிச்சிருவோம். இந்த பயணத்தில் அவரோட முழு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருந்தாரு. இது 1008 சாயில் ப்ராஜெக்ட், ஸ்தியாவான் எக்ஸ்பிடிஷன்.